அவர் இதான் சொன்னார், if you go anywhere else, it actually won't be like this. This is a special ice cream. You have to wait for another half an hour and go in and then eat. Welcome to our YouTube channel. Please subscribe, share. Hi guys, welcome to my channel. Good morning. காத்தால டைம் வந்து இப்போது அரௌண்ட் 7:05 ஆகுது. நானும் விக்கி அண்ட் ஆஷிஷ் வந்து மறுபடியும் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கோம். பிளான் வந்து நான் போகும்போது சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சார்ஜ் ஆகிட்டுருக்கு ஃபோனு. கோப்ரோலாம் ஆல்மோஸ்ட் சார்ஜ் ஆகிடுச்சு எல்லாம். விக்கி ஆஷிஷ் இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தோடனே அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். கை மறைக்க நினைக்கிறேன். அவங்க வந்தால் அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஓகே பை. அவனை 2 பேர் வந்துட்டாங்க ஃபைனலாக. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் என்று போகிற வழியில் சொல்கிறேன். இது வந்து ஒரு 150 கிலோமீட்டர் ரைடு, ஒன் வே. டோட்டலாக வந்து 300 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி வந்து நானும் விக்கி அண்ட் ஆஷிஷ் தான் வந்து ரைடு போகிறோம். ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நானும் விக்கி ஆஷிஷ் தான் ரைடு போகிறோம். எங்கே போகிறோன்றது வந்து சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் எங்கே போகிறோன்றது சொல்கிறேன். பிளான் வந்து நாங்கள் நேத்திக்கு நைட்டு தான் பிளான் பண்ணோம். இப்போது இன்றைக்கி டேட் சொல்லலையோ. இன்றைக்கி டேட் வந்து 28th November, சாட்டர்டே. டைம் வந்து காத்தால 7:10 ஆகுது. தான் நாங்கள் இங்கே ஏரியாவை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெட்ரோலை போட்டுட்ருவோமா, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம், இங்கே பெட்ரோலை போட்டுருவோம். பெட்ரோலுங்கிறது போட்டாச்சு. பெட்ரோல் இருக்கா? இருக்கு. இப்படி போதும். இங்கேருந்து தாம்பரம் போயிட்டு தாம்பரம்லேருந்து திண்டிவனம் வழியாக கெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல கெஸ் பண்ணுங்கள் எங்கே போகிறோன்னு. திண்டிவனம் வழியாக எங்கேயோ போகிறோம். எங்கேன்றதை கெஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் இங்கே லெஃப்ட் எடுத்துடலாம். நாங்கள் இப்போது மீனம்பாக்கம் ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட் வந்து க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் வந்திருக்கோம் இப்போதைக்கு. இன்னும் நாங்கள் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். கமான். ஸோ இப்போ நம்ம தாம்பரம் கிட்ட வந்தாச்சு. டெம்பரேச்சர் வந்து பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் ஃபார் ரைடிங்னு சொல்லலாம். வந்து அந்த தேர்மல் லைனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. தேர்மல் வெஸ்ட் ஆக்சுவலி சொன்னது. தேர்மல் வெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க என்னோடய ஜாக்கெட்டில். நான் அதை யூஸ் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. சன் இப்போ தான் கொஞ்சம் ரீஸ் ஆகி வந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்களா டிராஃபிக்கை? வாட் இஸ் கோயிங் ஆன் இன் ஹியர்? பெருசாக ஒன்று இருக்குங்க. லாரியில் லாரி ஏற முடியாமல் நிற்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே எவ்வளோ டிராஃபிக்கு. உங்களுக்கு தெரியுதாங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஏதோ கேஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. ஸோ இதான் அந்த ட்ரக்கு. எப்பாடி எனக்கு அவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ நம்ம இங்கே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் விக்கி அண்ட் ஆஷிஷ்காக. அந்த டைமில் வந்து கோப்ரோ பேட்டரி வந்து ஜஸ்ட் சார்ஜிங் இட். அவனுங்களுக்காக வெயிட் பண்ணால் அவங்க என்ன கிளாஸ் பண்ணி அதோ நிற்கிறாங்க தெரியுதா? நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம்.
The speed which we are going to maintain this trip is 85 to 90. அதுக்கு மேலே போனால் வந்து ரைட் பண்ணலாம், பட் ரொம்ப நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா we can do that 100 and 110. பட் ரைட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா 85 to 90ல் வந்து க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டோல்கேட் ஆஃப் த டே. பட் டோல்கேட் தாண்டி வெயிட் பண்ணி நிறுத்திருப்பாங்க. வீட்டிலேருந்து வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரெச் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னொரு இடத்துல ப்ராப்பராக நிறுத்த போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் டேரெக்டாக வண்டியில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். வெயில் பயங்கரமாக அடிக்குது. இதுதான் நாங்கள் வந்து மனோஜ் பவன். நாங்கள் லாஸ்ட் டைம் அந்த டெல்டா ட்ரிப் போகும்போது இங்கே தான் சாப்பிட்டோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போது தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். விக்கி என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? தோசை, பன்னீர் தோசை, ஆல்வேஸ் பூரி. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். காஃபி வந்து எனக்கு டவரால் குடிக்கிறதுக்கு பிடிக்கும். டிகாஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ இங்கே மனோஜ் பவனில் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். வந்து இந்த குட்டி அழகாக இருக்குது ஒரு நாய். இப்போது பாண்டிச்சேரி தான் போக போகிறோம். என்னடா பாண்டிச்சேரி போகிறேன்னு சொல்லிட்டு NH4 போயிட்டுருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து ஈசிஆரில் போய் எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால இவங்க 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி நாங்கள் இப்போது பாண்டிச்சேரிக்கு வந்து திண்டிவனம் வழியாக போய்கிட்டு இருக்கோம். விக்கி, இது திண்டிவனம் வழியாக எப்படி தான் ஃபஸ்ட் டைம் போகிறியா? ஆமாடா, இதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியா ட்ரிப் போனப்போ தான் திண்டிவனம் வழி ரூட் எடுத்தோம். ஆமாம், நாங்கள் டெல்டா ட்ரிப் ஒன்று போனோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்கலாம் போய் பாருங்கள். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நாங்கள் எங்கேருந்து கிளம்புறோம் மனோஜ் பவன். ரோடு பாருங்க, ரோடு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும் கன்னியாகுமரி வரைக்கும். 4 லேன் ரோடு, ப்ராப்பர் 4 லேன். டெம்பரேச்சரும் வந்து இப்போ தான் வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. பட் ஆனால் மூவிங்லேயே இருக்கிறதுனால வந்து வெயில் எவ்வளோ தெரியல. ஸோ ஹீட் அவ்வளோ இறங்கல வேணும். டைம் வந்து இப்போது 9:45 இருக்கும்னு நினைக்கிறேன், அரௌண்ட் 9:45. ஸோ இப்போ நம்ம வந்து மேல்மருவத்தூர் வந்திருக்கோம். ஒரு கோவில் ஒரு ஃபேமஸ் இங்கே, ஆதி பராசக்தி. ஸோ திஸ் இஸ் வந்து த செகண்ட் டோல் ஆஃப் த டே. இந்த லாரி பார்த்தீங்கன்னா இல்லை எப்படி போய் நின்றுட்டுருக்கோம், எவ்வளோ போக முடியாதுன்னு நின்றுட்டுருக்கோம். வந்து நடுவில் நிறைய செடி வச்சுருக்காங்க. ஹீட்டு வந்து ஆப்போசிட்டில் வந்து லைட்ஸ் அடித்தாங்க அப்படின்னா நம்ம கண்ணில் வந்து டைரெக்டாக படாமல் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக வந்து நடுவில் செடி வச்சுருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, பட் அப்படி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. பாண்டி போகிறதுக்கு வந்து இங்கே லெஃப்ட் எடுக்க போகிறோம். பாண்டிச்சேரி இங்கே இன்னும் ஒரு 35 to 38 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம க்ராஸ் பண்ணுற 3rd டோல் இது. நம்ம இப்போது அஃபீஷியலாக பாண்டிச்சேரிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். தான் பாண்டிச்சேரி ஆச்சு. ஸோ வெல்கம் டு பாண்டிச்சேரி. இப்போ இந்த நிவர் புயல்னால ஃபஸ்ட்டு உள்ளே அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரம் சென்னை. இப்போ அலோவ் பண்ணுறாங்க புயல் க்ராஸ் ஆனதுனால. குட் திங். இங்கே இப்போது இந்த ப்ராவிடன்ஸ் மால்னு ஒன்று வந்திருக்கோம் இங்கே பாண்டிச்சேரியில். சின்ன வேலை ஒன்று இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி எங்கே போகிறோன்றத இங்கேருந்து கிளம்பும் போது சொல்கிறேன். நாங்கள் இப்போ எங்கள் மாலுக்கு வந்துவிட்டோம். வெளியே செக்யூரிட்டி வந்து மாஸ்க் போட சொல்லிட்டாரு.
நாங்கள் இங்கே இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராக்கு வந்து மெமரி கார்டு வாங்க வந்திருக்கோம். மெமரி கார்டு வந்து எந்த கடையில் இருக்குன்னு தெரியல. இங்கே ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குது, பக்கத்தில் பூர்விகா இருக்குது. ஸோ யார்கிட்ட இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம பூர்விகா கடையில் கேட்கலாம், ஏன்னா மோஸ்ட்லி அவங்க கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். சாண்டிஸ்கில் வந்து S10 கிளாஸ் இருக்குது, 128 GB. அது ப்ரைஸ் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த மெமரி கார்டு, 128 GB மெமரி இல்லை. ஸோ இந்த மெமரி கார்டு தான் இப்போ வாங்க போகிறோம். இப்போ நம்ம 128 GB மெமரி கார்டு போட்டிருக்கோம் உள்ள. ஒரு வழியாக இவங்க மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம இப்போ வந்து இங்கே தான் சாப்பிட போகிறோம். பீஸாட்லேயே தான் சாப்பிட போகிறோம், இல்லை மெக்டானல்ஸில் தான் சாப்பிட போகிறோம். நம்ம ஆவலுடன் காத்து கொண்டிருந்த சாப்பாடு என்றது வந்து விட்டது. இதோ நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டபுள் சீஸ் மார்கரிட்டா மீடியம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நானும் ஆஷிஷும் அதை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். இதுக்கையும் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எனக்கு வீட்டில் 7 கேட்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட்டு இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதுதான் வந்து ஹைலைட்டான இடமே. என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டு இங்கே வந்து இங்கேருந்து இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது வந்து பாண்டிச்சேரியிலே வந்து அது ஒரு ஃபேமஸான இடம்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். எதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. போகிற வழியில் சொல்கிறேன், இல்லை அந்த இடத்துக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆஷிஷ் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். நாங்கள் இப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு தான் போக போகிறோம். அந்த ஐஸ்கிரீம் கடை என்னென்னு கண்டுபிடிங்க, ஏன்னா அது வந்து பாண்டிச்சேரியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸ்மால் நாங்கள் வந்து இங்கே ஜிஎம்டியில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு வந்தோம். ஆனால் எங்களுக்கு செம்ம பல்ப் ஆகிடுச்சு. கடை மூடி இருக்குது. இவங்களோட 2 பேர் ரியாக்ஷன் பார்க்கலாம். அது க்ளோஸ் ஆகிருக்கு. அது கரண்ட் இல்லை. half an hour வெயிட் பண்ண திறப்பாங்களா? அவர் இதான் சொன்னார், if you go anywhere else it actually won't be like this. This is a special ice cream. You have to wait for another half an hour and go in and then eat அப்படின்னாரு. பாண்டிச்சேரியில் இருக்க ராக் பீச்சில் இருக்கோம். இங்கே இந்த ஃபோட்டோலாம் வந்து நான் அப்புறமா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும். அதை போய் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மச்சான் ஆக்சுவலி வந்து இங்கே பாண்டிச்சேரியில் ஃபேமஸான ஜிஎம்டியில் வந்து சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் அது வந்து 4:30 தான் திறப்பாங்க. இப்போ டைம் வந்து 3:30 தான் ஆகுது. இன்னும் 1 hour வந்து இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு வேலையே இல்லை. ப்ளஸ் வீட்டுக்கு இப்போ கிளம்பியா தான் கரெக்டாக மினிமம் 3 hours ஆகும் நாங்கள் வண்டியில் பிரேக்லாம் எடுத்து போகிறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, வேறு எங்கேயாவது போய்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வந்ததே வந்து ஜிஎம்டியில் ஐஸ்கிரீம் சாப்பிட தான். கடைசியில் பார்த்தா ஜிஎம்டி எங்களை சொதப்பிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த இன்னொரு ஐஸ்கிரீம் ஷாப் போகிறோம். அது எதுன்னு தெரியல, போகும்போது பார்க்கலாம். நாங்கள் வந்து இங்கே இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துவிட்டோம். அந்த ஐஸ்கிரீம் கடை பேர் வந்து ஜெலட்டோ ஃபேக்ட்ரி. அது இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டாச்சு. டைம் வந்து கரெக்டாக 5:04 ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ கிளம்பினோன்னா இங்கேருந்து கரெக்டாக 2.5 hours 3 hours ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. நாங்கள் வந்து வந்த வழியிலே போகலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இப்போது திண்டிவனம் கிட்டே இருக்கோம். ஸோ இங்கேருந்து சென்னை இன்னும் வந்து ஒரு 110 kilometers இருக்குது. ஸோ நைட் வந்து ஆக்சுவலி எதுவுமே தெரியாது. வந்து அப்போ vlog எதுவும் பண்ணல. சென்னைக்கு இன்னும் 82 kilometers இருக்குது வீட்டுக்கு. நாங்கள் வந்து இப்போது நாங்கள் இப்போ ஒரு பிரேக் எடுத்துருக்கோம், காஃபி பிரேக். அவங்க 2 பேர் வந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. நான் வந்து காஃபி குடிக்கலான்னு இருக்கேன். ஸ்ட்ராபெரி காஃபி எடுத்துக்கிட்டேன். ரோடு வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து நைட் டிரைவிங் வந்து ரொம்ப பிடிக்கும் வேறு. ஸோ அதனால் நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுறீங்களா நைட் டிரைவிங்கு? நைட் ஸ்லீப்பிங் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். பின்னாடி பிக்கினி அதுவும் அந்த லைட்டோட ஆக்ஸ் லைட் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. மேட் டாகோட ஆக்ஸ் லைட் யூஸ் பண்ணுறோம்.